சுதா கற்பூரம் காட்டு. காட்டு. அந்த ஆர்த்தி மணி எடுங்க அருண். நல்லா சாமியை வேண்டிக்கோ. கடத்தரப்பு விழா எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணும். எனக்கு வேண்டியவங்க எல்லாருமே வந்து வாழ்த்து சொல்லி சந்தோஷமா அதை ஆரம்பிச்சு வைக்கணும். பிசினஸ்லயும் நான் நல்ல பேர் எடுக்கணும். சுதா, நீ ஆரம்பிக்க போற பிசினஸ் பெரிய அளவுல ஜெயிக்கணும். இந்த ஒரு கடை கொஞ்ச நாள்லயே 10 கடையா மாறணும். சிம்ரன், வாழ்த்துறதா வாழ்த்துற, இன்னும் கொஞ்சம் பெருசா வாழ்த்தலாமேமா. சென்னையில மட்டும் இல்லம்மா, தமிழ்நாடு முழுக்க உன் கடை தான் கொடி கட்டி பறக்கும். தேங்க்ஸ் மாமா, தேங்க்ஸ் அத்தை. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு சுதா. சரி போலாமா? போலாமா? போலாம். சுதா, நாங்க வெளியே வெயிட் பண்றோம். நீ அக்கா கிட்ட சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு வந்துறியா? சரி மாமா, நான் கூட்டிட்டு வரேன். மாமா போலாம். சரி சுதா, நீ கூட்டிட்டு வந்துரு. சரிங்க. நீ வா போலாம். அம்மா, அம்மா, அம்மா. வரேன் சுதா. அக்கா, கிளம்பிட்டியாடி? நான் கிளம்பிட்டேன். நீங்க ரெடி ஆயிட்டீங்கல்ல? ரெடி தாம்மா. சரிங்கம்மா. அம்மா சீக்கிரமா வந்துருங்க, லேட் பண்ணாதீங்க. ஏய், நாங்க அப்பாவை குளிக்க வச்சுட்டு சாப்பாடு கொடுத்துட்டு கோயிலுக்கு போயிட்டு உனக்காக வேண்டிட்டு அப்படியே வரோம். நீ முன்னால போய் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாரு. சரிக்கா. ஏய், இது நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தானே? சூப்பரா இருக்குடி. தேங்க்ஸ்க்கா, எல்லாம் உன் செலக்ஷன் தானே. சரி சரி, நீ கிளம்பு. எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அம்மா சீக்கிரமா வந்துருங்க. பாய். சுதா, ஒரு நிமிஷம். கடத்தரப்பு விழாக்கு ரஞ்சிதாவும் வருவாளா? ஆமாமா. அப்போ அவ வந்தா நான் வரல. மா, இது பாருமா, நீ அவளை வச்சே விளக்கேத்தி கடையை ஆரம்பிச்சுக்கோ. நான் சொல்றது. சுதா, இது பார், கிளம்புற நேரத்துல நமக்குள்ள வாக்குவாதம்லாம் வேண்டாமா. அவன் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கலாமா, ரொம்ப முக்கியமான ஆளா கூட இருக்கலாம். ஆனா எனக்கு அவ வேண்டாதவ. அவ இருக்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேன். அம்மா, நம்ம போறது சுதாவுக்காக. அங்க வேண்டியவங்க வேண்டாதவங்க நிறைய பேர் வருவாங்கம்மா. அத யோசிச்சுட்டு நம்ம போகாம இருக்க முடியுமா? வித்யா, நீ என்ன சொன்னாலும் என் மனசுக்கு ஒத்து வரல. இது நம்ம வீட்டு விசேஷம். அவ கூட நான் சகஜமா கலந்துக்கிட்டா அப்புறம் நான் பழசையெல்லாம் மறந்து அவளை மன்னிச்சு ஏத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். ஐயோ, இது இது எனக்கு சரியா படல. அம்மா, நான் தான் சொன்னேன்லம்மா, உங்களை வச்சு விளக்கேத்தி கடையை ஆரம்பிக்கணும்னு எனக்கு ஞாபகப்படுத்தினதே ரஞ்சிதா தாம்மா. என் பொண்ணுக்கு ஒரு நல்லதுன்னா நானே ஓடி வந்து நடத்தி வைப்பேன். அவ யாரு என் பொண்ணுக்கு சிபாரிசு பண்றதுக்கு? அம்மா, அவ சிபாரிசு எல்லாம் பண்ணலமா. பெரியவங்களை வச்சுதான் நம்ம. சுதா, இது பார், அவங்கெல்லாம் உனக்காக காத்துட்டு இருக்காங்கம்மா. என்னால உனக்கு ஆசீர்வாதம் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனா அவ உனக்கு லோன் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கா. நீ அவளை வச்சே எல்லாத்தையும் நடத்திக்குமா. எனக்கு எந்த வருத்தமும் இல்ல, கோவமும் இல்ல. நான் இங்கிருந்து உன்னை ஆசீர்வாதம் பண்றேம்மா. ஆனா ஒண்ணு, நான் வரணுமா இல்ல அவ வரணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. அம்மா, அம்மா,
சுதா இங்க பாரு, இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. இந்த பிரச்சனை எப்போ இருக்கிறது தான். எல்லாத்தையும் மறந்துட்டு நீ ஃபங்க்ஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. நான் அம்மாவை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வர முடியுமான்னு பாக்குறேன். போ போ. என்னாச்சு சுதா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லைப்பா. சுதா ஒண்ணும் என்னாச்சு? இல்லைன்னா ஏன் உன் முகம் வாட்டமா இருக்கு? மாடியில இருந்து இறங்கி வரப்போ சந்தோஷமா தானே வந்த. ஏதாவது ப்ராப்ளமா? என்னாச்சு சுதா? சுதா கேக்குறாங்கல்ல, சொல்லு. என்ன சுதா, அத்தை நான் வந்தா வரமாட்டேன்னு சொன்னாங்களா? அத்தைய பத்தி எனக்கு தெரியாதா? இத சொல்லவா நீ இவ்ளோ யோசிச்ச? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் இங்கேயே இருக்கேன். அத்தையே ஃபங்க்ஷனுக்கு வரட்டும். ம்? அம்மா ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க? நீ இரு, நான் போயிட்டு அம்மா கிட்ட பேசிட்டு வரேன். அருண் வேண்டாம். எல்லாரும் சந்தோஷமா ஒரு விசேஷத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம். அங்கேயுமே நிறைய வேலை இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நீங்க சுதாவை கூட்டிட்டு கிளம்புங்க. ரஞ்சிதா, நீ இல்லாம எப்படிமா? ம் அருண் போய் அன்னிக்கிட்ட பேசட்டும். அண்ணே, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் இங்க இருந்துப்பேன். ரஞ்சிதா, நீ வாங்கி கொடுத்த லோனை வச்சு தான் இந்த பிஸ்னஸே ஆரம்பிக்கிறோம். எல்லா நேரத்துலயும் எனக்கு இருக்கிற ஒரே மாரல் சப்போர்ட் நீ மட்டும்தான். அம்மா நீ 2 பேருமே ஃபங்க்ஷனுக்கு வர்றது தான் எனக்கு சந்தோஷம். எனக்கு புரியுது சுதா. ஆனா 2 பேருமே ஒரே நேரத்துல இருக்க முடியாது. அத நீ புரிஞ்சுக்கோ. நான் கூட இருக்கிறத விட அத்தை விளக்கேத்தி கடைய ஆரம்பிச்சு வைக்கணும். அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம். அத்தை நல்லபடியா பூஜைய முடிச்சிட்டு விளக்கெல்லாம் ஏத்திட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பட்டும். அதுக்கப்புறம் நாங்க வரேன். இப்போ நீங்க கிளம்புங்க. ரொம்ப சாரிப்பா. சரி, எல்லாரும் கிளம்புங்க. ம் சரிம்மா. நீ வராம எப்படிமா? அண்ணே, டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் அதான் சொல்லிட்டல. கிளம்புங்க. இப்ப போனா நம்ம போலாம், சரியா வாங்க. இருக்கும். போங்க வா போலாம். போங்க. சுதா போ. ஃபீல் பண்ணாத, போ. அருண் ம். போங்க போங்க. என்னப்பா? ஆ? ஆ. நீ சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டா நடந்திருக்கா? எல்லாம் கரெக்டா இருக்குண்ணா. ஆ. இன்னும் கொஞ்சம் சில்லற வேலை இருக்குப்பா, அதையும் முடிச்சிட்டா சரியா போயிடும். சரிண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருங்கண்ணா. அவங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் வேலை செஞ்சா நல்லா இருக்காதுல்ல. ஆ. முடிச்சிடலாம்ப்பா, நீ டென்ஷன் ஆகாம இரு. சரிண்ணா. ஆ. தம்பி, அந்த மாவில தோரணெல்லாம் கட்டு. செல்வம், என்ன சுதா இந்தா. வீட்ல இருந்து யாரையுமே காணோம்? அம்மா, நம்ம வீட்ல நம்ம 2 பேர் தாம்மா. அவங்க வீட்ல அப்படியா அத்தனை பேர் இருக்காங்க. கிளம்பி வர வேணாமா? அதுக்கு இல்லடா. நீ டென்ஷன் ஆகாம அப்படி போய் உக்காருமா. போமா. சரி, சொல்லு மச்சான். அம்மா, சுதா வீட்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வாங்க. வாங்க அத்தை. வணக்கம். சிம்ரன் வாங்க போலாம். வணக்கம். வாங்க. மாமா அத்தை வாங்க. வாங்க. வணக்கம்மா. ஓகே. உட்காருங்க. உட்காருங்க. இருக்கட்டும். உட்காருங்க அத்தை. இவர்தான் இந்த இடத்தோட ஓனர். ஹலோ சார், வாங்க தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? ரஞ்சிதாவை காணோம்? இல்ல, ரஞ்சிதாவுக்கு வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துருவாங்க. சுதா, அம்மா வித்யாக்கெல்லாம் எங்க? அம்மா சித்ரா வித்யாக்கா எல்லாரும் ஒண்ணா வராங்க. அப்பாவை பாத்துக்கிறதுக்காக நர்ஸ் வரணும் இல்லையா? நர்ஸ் வந்ததும் அவங்க கிளம்பி வந்துருவாங்க. சரி சரி.
சுதா ரொம்ப நல்லா இருக்கு. செல்வம் சூப்பரா இருக்கு கடை. அதுவும் டெக்கரேஷனும் சூப்பரா இருக்கு. சின்ன ஷாப்னால கிராண்டா எதுவும் பண்ண முடியல. செல்வம், அலங்காரம் ஆடம்பரமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அழகா இருந்தாலே போதும். என்ன சுதா, நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? சூப்பரா இருக்குடா. நம்ம கடைக்கு ஏத்த மாதிரி செஞ்சிருக்க. மாமா பாத்தீங்களா, நம்ம இத்தனை பேர் இவ்வளவு ஒப்பீனியன் சொன்னாலும் பிசினஸ் பார்ட்னர் என்ன நினைக்கிறாங்கன்னு மட்டும் கேக்குறான் பாருங்க. பார்ட்னர்ஷிப்னா இப்படிதான் இருக்கணும். செல்வம், வேலை ஏதாவது இருக்குன்னு தான் நாங்க முன்னாடியே வந்தோம். ஏதாவது செய்யணும்னா சொல்லு. ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சுக்கா. சாமிக்கு பூ வச்சுட்டு பூஜை பண்ற இடத்த ரெடி பண்ணணும், அவ்வளவுதான். சுதா, புது சாமி போட்டோ வாங்கி அண்ணா வீட்ல வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வந்துடுறியா? அந்த போறேன். வாமா எடுத்து தரேன். இரு, நானும் கூட வரேன். வாங்கத்த. செல்வம், அப்படியே எங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருந்தா கொடுப்பா. ஐயோ, செல்வம், நானும் மாமாவும் போயிட்டு ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்துடுறோம். அருண், நாங்க ஆல்ரெடி அதெல்லாம் வாங்கிட்டோம். நீங்க உட்காந்து ரெஸ்ட் எடுங்க போல. இது எங்க வீட்டு ஃபங்க்ஷனும் தான், நாங்களும் சேர்ந்து வேலை பார்க்கணும்ல. மாமா நீங்க வாங்க, ஸ்வீட்ஸ்ல வாங்கிட்டு வருவோம். சரி. சொன்னா கேட்க மாட்டாங்க. பாத்து அங்க வச்சிருங்க. இங்க வைங்க. வழிகாட்ட ஆள் இல்லாம பிள்ளைங்களா முட்டி மோதி இதை ஆரம்பிக்கிறாங்க. தொழில் நல்லபடியா நடந்து இவங்க பெரிய ஆளா வரணும். செல்வம், சுதா 2 பேருமே புத்திசாலிதாம்மா, மனசும் சுத்தம். அவங்க ஒண்ணு சேர்ந்து ஆரம்பிக்கிற விஷயம் நிச்சயம் ஜெயிக்கும்மா, நீங்க கவலையே படாதீங்க. ரஞ்சிதாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணுமா? என் பையன் சுதாவோட சேர்ந்து இதை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னப்போ முதல்ல நான் ஒத்துக்கவே இல்லை. இருக்கிற வேலையை விட்டுட்டு எதுக்கு இந்த வேண்டாத வேலைன்னு தான் சொன்னேன். ரஞ்சிதா தான் என்கிட்ட பேசி நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்தா. இவங்களுக்கு பேங்க் மூலமா கடனும் வாங்கி கொடுத்திருக்கா. அவ ஆதரவு இல்லனா இதெல்லாம் நடந்திருக்காது. அது சரி, ரஞ்சிதா காலையில சீக்கிரமே உங்க கூட வந்துருவேன்னு சொன்னா. அப்படி என்ன முக்கியமான வேலை அவளுக்கு? தெரியலம்மா, திடீர்னு ஒரு வேலை வந்துருச்சு. பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. அவதான் இதுக்கெல்லாம் மூல காரணம். அவளே முன்னாடி வரலனா எப்படி? அம்மா, எங்களுக்காக இவ்ளோ செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு கடை ஓப்பனிங்க்கு வராம விட்டுருவாங்களா என்ன? தவிர்க்க முடியாத வேலையா இருக்கும், அதான் அக்கா போயிருப்பாங்க. கண்டிப்பா பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அக்கா வந்துருவாங்க. சரிடா. தொழில் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் செல்வத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு இருக்கேன். சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை முக்கியம் இல்லையா? நாங்களும் அததாம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அத்தை, நீங்க அவசரப்பட்டா எப்படி? நாங்க முதல்ல இந்த பிசினஸ்ல ஜெயிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2 பிரான்ச் ஆச்சு ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் கல்யாணம் எல்லாம். என்ன பார்ட்னர், நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே? அத்தை, கல்யாணம்னு சொன்னோனே இவன் எப்படி வெக்கப்படுறான்னு பாத்தீங்களா? இப்பவே கற்பனையில எல்லாம் மிதக்காத. பிசினஸ்ல சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் உனக்கு கல்யாணம். சுதா எங்க கல்யாணத்தை பத்தி பேசுற மாதிரி தான் எனக்கு தோணுது. எதுக்கோ ரஞ்சிதா அக்கா கிட்ட சொல்லிதான் சுதா கிட்ட பேச சொல்லணும். இவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். திறப்பு விழா முடிஞ்சு தொழில ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுதான் முதல் விஷயமா பண்ணணும். சொல்லு அருண். அம்மா, எல்லாரும் கிளம்பிட்டீங்களா? இன்னும் இல்லப்பா. வித்யா ரெடி ஆயிட்டு வந்தா கிளம்பிட வேண்டியதான்ப்பா. அம்மா, என்னம்மா எப்போ மாதிரி இன்னைக்கும் லேட் பண்ணா எப்படி? எப்ப வேணாலும் தலையை காட்டலாம்னு நினைக்கிறதுக்கு இது யார் வீட்டு ஃபங்க்ஷனும் கிடையாது. இது நம்ம வீட்டு விசேஷம். நம்ம வீட்டு பொண்ணு புதுசா ஒரு கடை ஆரம்பிக்க போறா. நாம தானே முன்னாடி நின்று எல்லாமே செய்யணும். அட்லீஸ்ட் அப்படி செய்யலனாலும் பரவாயில்ல,
கூடயாவது நிக்கணும்ல. நம்ம ஆளுங்களும் கூட இருந்தா தானே அவளும் கொஞ்சம் சந்தோஷப்படுவா. விருந்தாளி மாதிரி கடைசி நேரத்துல வந்தா அவ வருத்தப்பட மாட்டாளா? நான் சீக்கிரமா ரெடி ஆயிடுன்னு தான் சொன்னேன். சித்ரா ரெடி ஆயிட்டா. வித்யாக்கு தான் புடவை கட்ட நேரம் ஆகுது போல. அவளும் இப்ப வந்துருவாப்பா. நாங்க உடனே கிளம்பி வந்துடுறோம். அம்மா, எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எங்கன்னு சுதா கிட்ட எல்லாரும் கேட்டாங்கன்னா அவ ரொம்ப சங்கடப்பட மாட்டாளா? நல்ல நாள் அதுவுமா ஏமா அவளை கஷ்டப்படுத்தணும்? முதல்ல இந்த வித்யாவும் சித்ராவையும் சீக்கிரம் கிளம்ப சொல்லுங்க. இல்லையா கிளம்பின வரைக்கும் போதுன்னு அப்படியே இழுத்துட்டு வாங்க. சரிப்பா, நாங்க முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வர பாக்குறோம். நீ சுதா கூட நின்னு எல்லாத்தையும் பாத்துக்கோ. என்ன? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. வித்யா, சித்ரா, வரமா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா. இங்க பாருமா, அருண் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். லேட் ஆயிடுச்சுங்கிறான். கிளம்ப வேண்டியதானே? ரெடி தானேமா? அம்மா, எனக்கு இன்னும் புடவை செட் ஆகலமா. நான் வேற புடவை கட்டிட்டு வரேன். நாட்டுக்கு சொல்லிட்டேன். நீங்களும் சித்ராவும் கிளம்புங்க. ஏமா, இந்த புடவைக்கு என்ன? நல்லதானேமா இருக்கு. அம்மா, சொன்னா கேளுமா. நான் வேற புடவை கட்டிட்டு வரேன். சரி, நாங்க வெயிட் பண்றோம். புடவை கட்ட எவ்வளவு நேரம் ஆக போகுது? போய் மாத்திட்டு வா போ. நம்ம எல்லாரும் சேர்ந்தே போவோம்மா. அம்மா, நீங்க முன்னாடி போங்கம்மா. நீங்க போய் தான் குத்து விளக்கு ஏத்தி ஆரம்பிச்சு வைக்கணும். நீங்களும் சித்ராவும் போங்க. நாட்டுக்கு சொல்லிடுறேன். வாமா, நாங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறோம். அவரை கொஞ்சம் பாத்துக்கோமா. சரிங்கம்மா. சீக்கிரமா வந்துருவோம். எதா இருந்தாலும் ஃபோன் பண்ணுமா. சரிங்கம்மா. நீங்க சரி, போங்க, உள்ள நான் பாத்துக்கறேன். அப்பா உள்ளதா இருக்காரு. போங்க. வித்யா, சீக்கிரம் வந்துருமா. சரிம்மா, நீங்க போங்க. அண்ணா, நான் காசு போட்டு விடுறேன். பாய்மா. அது இல்ல மச்சான். ஹாய். ஹே, ஹாய் டி. வாங்க வாங்க வாங்க. என்ன இவ்ளோ லேட்டா வரீங்க? அத்தை, இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க மணிமேகலை, அவங்க சகானா. ஹாய். ஹாய். ஏய், கடை எப்படி இருக்கு? பெரிய கடைன்னு எதிர்பார்த்து வந்திருப்பீங்க. ஏதோ கிடைச்ச லோனை வச்சு சின்னதா ஆரம்பிச்சிருக்கோம். கடை சின்னது பெருசுலாம் நாங்க யோசிக்கலடி. நம்ம செட்லயே நீ தான் ஃபர்ஸ்ட் பிசினஸ்னே இறங்கி இருக்க. உன்னை நினைச்சா எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? ஆமாப்பா, இந்த பிசினஸ்ல நீ பெருசா சக்சஸ் பண்ணி நல்லா வரணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ டி. இவர்தான் என்னோட பிசினஸ் பார்ட்னர். ஹாய். ஹாய். ஜூஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. தேங்க் யூ. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ்ங்க. சரி, நின்னுட்டே இருக்கீங்க, உட்காருங்க. உட்காருங்க. அங்க உட்காருங்க. இப்பதான் வரீங்களா? நீங்க இப்ப வந்தீங்க? காலையிலே வந்துட்டோம் நாங்க. என்னம்மா, உன் ஃப்ரெண்ட்ஸா? ஆமாமா. இந்த பசங்கள்லாம் எனக்கும் செல்வத்துக்கும் காமன் ஃப்ரெண்ட்ஸ். ஏமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா இல்ல வர வேண்டியது இருக்கா? மாமா, முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் கூப்பிட்டுருக்கோம். எல்லாரையுமே கூப்பிடல. சுதா, நீ அப்ப உன் கடை ரொம்ப சின்னதா இருக்குன்னு எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருந்த. உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்ப என்ன சொன்னாங்கன்னு கேட்டியா? இங்க பாரு, இப்பெல்லாம் 10க்கு 10 இடம் இருந்தாலே போதும். மெனுவை மட்டும் கொஞ்சம் வெரைட்டியா வச்சிருந்தாலே கடை கன்ஃபார்மா ஹிட் ஆகும். கஸ்டமர் எல்லாரும் வந்துகிட்டே இருப்பாங்க. கவலையே படாத, கடை கன்ஃபார்மா ஹிட் தான். தேங்க்ஸ்ண்ணா. சுதா, நேரமாயிட்டே இருக்குமா? அம்மா ரஞ்சிதாலாம் இன்னும் வரல? இந்நேரம் கிளம்பிட்டு இருப்பாங்கம்மா. ஏமா, நீ போய் ஒரு ஃபோன் போட்டு கேளு. சரிங்க பேசு. யாருமா? சுதா தான் கால் பண்றா. சொல்லு சுதா. அம்மா, எங்கம்மா இருக்கீங்க? நானும் சித்ராவும் வந்துகிட்டே இருக்கோம்மா. அக்கா வரலையாமா? அவளுக்கு புடவை ஏதோ கட்ட சரிப்பட்டு வரலையா. அத வேற புடவை கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னாமா. லேட் ஆகுங்கிறதுனால தான் நாங்க கோயிலுக்கு கூட போகாம நேரா வந்துகிட்டே இருக்கோம்மா. அம்மா, அப்போ அப்பாவை பாத்துக்க நர்ஸ் வந்திருக்காங்களா? நாங்க கிளம்பும் போது தான் வந்தாங்கம்மா. சரிங்கம்மா, சீக்கிரமா வாங்க. சரிம்மா. கோமதி என்னை விட்டு பிரியறதுல ரொம்ப தீவிரமா இருக்கா. அவ என்னை விட்டு போயிட்டான்னா ரஞ்சிதாவோட போய் செட்டில் ஆயிடுவா. அப்புறம் எனக்கும் ரஞ்சிதாவுக்கும் சுத்தமா டச்சே எல்லாம் போயிடுமே. அவங்க பிளானை காலி பண்ற மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும். இம்மீடியட்டா செய்யணும். இல்லைன்னா ரஞ்சிதாவை நான் நிரந்தரமா மிஸ் பண்ற மாதிரி ஆயிடும். ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். ஏதாவது
செஞ்சே தீரணும். இப்போ வேற கோமதிக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இவ்வளோ அனுப்பிச்சு வைக்கணும். சொல்லுங்க தியா. என்னாச்சு பாலா? கடை திறப்பு விழால ஏதாவது கலாட்டா நடக்கும், எனக்கு தகவல் வரும், நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அங்க எதுவுமே நடந்த மாதிரி தெரியலையே. கடை திறப்பு விழா எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு மேல. அப்போ கலாட்டா பண்ணுறதான் கரெக்டாக இருக்கும். ரிப்பன் கட் பண்ணுற சமயத்தில் தான் நம்ம ஆளுங்க களத்தில் இறங்கி வேலையை காமிப்பாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க வித்யா, எல்லாத்துக்கும் அவசரப்பட்ட எப்படி? எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு பாலா. எஸ் ரஞ்சிதான்னு நமக்கு ஒரு சூப்பரான ஆதாரம் கிடைச்சது, அதை வச்சு ரஞ்சிதாவை விரட்டி அடிச்சிருக்கலாம். பிளானிங்ல கோட்டை விட்டுட்டு அந்த விஷயமும் நீங்க சொதப்பிட்டீங்க. அதே மாதிரி இப்போ நடந்துடக்கூடாதுல்ல. அந்த பிளான் தோத்ததுக்கு நான் காரணம் இல்லை வித்யா. அனாவசியமா என்ன பிளேம் பண்ணாதீங்க. இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டயுமே டிஸ்கஸ் பண்ணாதீங்கன்னு கல்பனா கிட்ட அவ்வளோ ஸ்ட்ரிக்டா சொல்லி வச்சிருந்தேன். அவ முந்திரி கொட்டை மாதிரி உங்க எல்லார்கிட்டையும் விஷயத்த சொல்லி காரியத்தை கெடுத்து வச்சிருக்கா. உங்க எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சது ரஞ்சிதாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. அவ உடனே உஷாராயிட்டா. எஸ் ரஞ்சிதாவையும் அதுக்கேற்ற மாதிரி அலர்ட் பண்ணிட்டா. அதான் அவ உங்க வீட்டுக்கு வந்து எல்லா கதையும் மாத்தி சொல்லியிருக்கா. நான் அவ வீட்டுக்கு போனப்போ இதே கதையை தான் அந்த எஸ் ரஞ்சிதா என்கிட்ட சொன்னான். அவளை வேற மாதிரி டீல் பண்ணியிருந்தா கன்ஃபார்மாக உண்மையை பேச வச்சிருக்க முடியும். அதை பற்றி தான் நானும் சீரியஸாக யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வீட்டில் பஞ்சாயத்தை கூட்டி எல்லாத்துலேயும் குட்டையை குழப்பி விட்டுட்டு என்ன குறை சொல்லுங்க. எல்லாருக்கும் உங்க நியாயம். பாலா, முடிஞ்சு போனதை விடுங்க. இந்த பிரச்சனையை கரெக்டா முடிச்சு கொடுங்களேன். சுதாங்க கடையை ஆரம்பிச்சிட்டனா நம்ம அந்த வீட்டு வாடகை எடுத்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். பொறுமையா இருங்க வித்யா, கடை திறப்பு விழா நடக்காது. போதுமா? அது போதும் பாலா. சீக்கிரமே உங்களுக்கு தகவல் வரும், கேட்டு சந்தோஷப்படுங்க.